இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. சொல்ல போனா நம்மளுடைய சாட்சா முருக பெருமானே உங்களுக்கு குழந்தைய வந்து பிறக்க போறார். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த 2 யோகங்களும் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். டென்ஷன்கள் குறையும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் நல்ல சாதகமான பலனை அள்ளித்தரும். நட்பு வட்டாரத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் நினைச்ச அனைத்து காரியங்களுமே நினைச்சபடி நடக்க போகுது. அடுத்ததாக விசாகம் 1, 2, 3வது பாதம். உங்களுக்கு இந்த 2 யோகங்களும் ராஜயோகத்தை தரப்போகிறது. நல்ல சாதகமான பலன்களை அள்ளித்தரப்போகிறது. திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிக்க போகிறீர்கள். அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திறம்பட செஞ்சு வெற்றி அடைய போறீங்க. தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு மனது நிம்மதியை தரப்போகுது, ஆறுதலை தரப்போகுது. கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. உங்களை பிரிஞ்சு சென்ற உறவுகள் உங்களை வந்து சேர போறாங்க. உங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிலவ போகுது.